மெச்சூரிட்டி அண்ட் லைஃப் ஸ்டைல். நிறைய பேர் என்ன பண்றாங்கன்னா, இவங்களுக்கு இதை சொல்லி கொடு அதை சொல்லி கொடு, இல்ல இப்படி இருக்காங்களே அப்படி இருக்காங்களே, ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு இதை நினைச்சு கொண்டு இருக்காங்க. இந்த ஒரே விஷயத்தினால தெரிஞ்சுக்கொள்ளுங்க, யாரும் யாருக்கும் எதையும் கத்துக் கொடுக்கவும் முடியாது, யாரையும் திருத்தவும் முடியாது. ஒரு ஆண் திருந்துவதாக இருந்துச்சுன்னா அவன் அதிகமா நேசிக்கும் பெண்ணிற்காக திருந்தக்கூடியவனாகவும் மாறக்கூடியவனாகவும் மாற்றக்கூடியவனாக இருப்பான். அதே இது பொறுத்தவரை ஒரு பெண்ணாக இருக்கட்டும், இல்ல வேற எந்த ஒரு நபராக இருக்கட்டும், ஆனோ இல்ல வேற காமனா அப்படி இருக்கக்கூடியவங்களை பொறுத்தவங்க, நீங்க திருத்தணும் இல்லை இதை மாத்தணும் அதை மாத்தணும் நீங்க நினைச்சீங்கன்னா அது ஒரு முட்டாள்தனம். ஏண்டா வாழ்க்கையில பொறுத்தவரை ஒரு காலம் மாற 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 கட்டங்கள் போக 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 வாழ்க்கையுடைய பாடங்கள் அவர்கள் உணர 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 அவங்க என்ன பண்ணுவாங்க, மெச்சூரிட்டியா நடக்க ஆரம்பிப்பாங்க. பேச்சுக்கள் மாறும், நடத்தைகள் மாறும், ஒவ்வொரு குணமும் மாறும். இவன் கஞ்சனா இருக்கான், இவன் சிடுமூஞ்சியா இருக்கான், கஞ்சன் வள்ளலாகலாம், சிடுமூஞ்சி சிரிச்ச மூஞ்சி ஆகலாம். வாழ்க்கை ஒவ்வொன்றும் அடுத்தடுத்து மாறலாம். எப்பொழுது? மெச்சூரிட்டி அண்ட் லைஃப் ஸ்டைல். அப்ப இந்த மெச்சூரிட்டி அண்ட் லைஃப் ஸ்டைல பொறுத்தவரை ஒரு ஆணுக்கு பொறுத்தவரை பெரும்பாலும் அவனுக்கு பாசிட்டிவா மாறிடும். ஆனா பெண்ணுடைய விஷயத்துல பொறுத்தவரை சில பேர் மேரேஜ்ல தோய் வளர்ந்துட்டாங்க, எனக்கு கல்யாணமே வேணாம், இவனே இப்படி இருக்கான், அடுத்த வாரம் எப்படி இருக்கான்னு தெரியல, என் வாழ்க்கையே போச்சு, நாசமாக்கிட்டீங்க நீங்க தான். அவங்க அடுத்த வாழ்க்கைக்கு வர்றதுக்கு ரொம்ப காலம் எடுக்கிறது மட்டும் இல்லாம யாரையுமே பிலீவ் பண்ண மாட்டாங்க. ஒன்ஸ் லாஸ் ஆல்வேஸ் லாஸ் அப்படிங்கிற மாதிரி அவங்க மைண்ட்ல பொறுத்தவரை பிக்ஸ் பண்ணிட்டு அவங்கள தன்னைத்தானே குறுகி கொண்டு